புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 47. நாயக்கருக்கு ஒரு சின்ன வீடும் உண்டு. என் கஷ்டம் பொறுக்காம கடவுளா கொடுத்தது என்று அவர் சொல்லிக் கொள்வதும் உண்டு. மலைக்கு ஒதுங்க போய் கிணற்றில் விழுந்த கதை என்று நாயக்கரை பிடிக்காதவர்கள் நாக்கில் பல் போட்டு பேசுவதும் உண்டு. பகல் 11 மணியானால் நாச்சியார்புரம் டீக்கடைக்கு வருவார் நாயக்கர். அந்த நேரம் மட்டும் ஊரில் ஒரு பயலும் பெஞ்சில் உட்காருவதில்லை. அவர் வருகைக்காகவே டீக்கடை பெருமாளு கடாயில் எண்ணெய் காய்ச்சி காத்து கொண்டிருப்பான். ஒரு சீயம், ஒரு வடை, ஒரு டீ, இதுதான் நாயக்கரின் 11 மணி மெனு. நேற்றைய செய்தித்தாளில் கத்தரித்த பேப்பரில் வைத்து வழங்கப்படும் சூடான சீயத்தை உள்ளங்கையில் வைத்து ஊதுவார். பிறகு சீயத்துக்கு வலிக்காமல் செல்லமாய் பீப்பார். இடது தாடையின் கடவாய் 12 ஆடிக்கொண்டே இருப்பதால் வலப்பக்க தாடையில் சீயத்தை அதக்கி மெல்லுவார். அதை அனுபவிக்கும் சுகத்தில் பாதி கண்களை மூடுவார். கண்கள் மூடி ஆடு அசை போடுவது மாதிரி இருக்கும் அது. சீயம் தின்று முடிய அவருக்கு வடை கொடுக்க வேண்டும் என்பதும் வடையோடு சேர்த்தே டீ குடிக்க வேண்டும் என்பதும் அவரது வாழ்க்கை முறை. டீயில் சம்மணங்கால் போட்டிருக்கும் நுரையும் நுரையில் லேசாய் தெளிக்கப்பட்ட டிகாசன் சாரலும் மிதக்க வேண்டும் நாயக்கருக்கு. டீயை வாங்கி பெஞ்சின் வலப்பக்கம் வைப்பார். உடனே சாப்பிட மாட்டார். வடையின் ஓர் ஓரம் பீத்து டீயில் முக்குவார். உடனே எடுக்க மாட்டார், ஊற வைப்பார். டீயின் ஆத்மா வடையின் சகல சந்து பொந்துகளிலும் சென்று சேரட்டும் என்று காத்திருப்பார். பிறகு மெல்ல எடுத்து ஒரு ஊது ஊதி வழக்கம்போல் வலப்பக்கம் அதக்கி மெல்லுவார். வடையெல்லாம் தீர்ந்த பிறகுதான் வடையின் சாரம் இறங்கிய டீயை ஓசையோடு உறிஞ்சி குடிப்பார். கடையில் கணக்கு உண்டு அவருக்கு. காப்பி கடை செலவு நாளுக்கு ₹4 என்பது அவரது கணக்கு வழக்கு. மாசம் பிறக்க 37 என்று கணக்கு முடிப்பார். கணக்கு முடிக்கும் நாளில் மட்டும் கொஞ்சம் சலம்பல் பண்ணுவார். டீ முந்தி மாதிரி மொறப்பா இல்லை, பழைய எண்ணெயில் சுட்ட வடைய தின்னு வைத்தால போயிருச்சு என்றெல்லாம் கடைக்காரனை தலைதட்டி வைப்பார். அன்றும் அப்படித்தான். சீயம் தின்று முடித்து வடையின் காது பீய்த்து டீயில் முதல் முக்கு முக்கிய போது வேர்க்க விறுவிறுக்க வந்த பேயத்தேவரை பார்த்து வாயா வாயா என்றார் வாய் நிறைய. எப்பா பெருமாளு, தேவருக்கு ஒரு வடை கொடு, எனக்கு போடுற மாதிரி டீயும் போடு என்று உத்தரவும் போட்டார். பெஞ்சின் மறுநுனியில் உட்கார்ந்திருந்த பேயத்தேவர், நாயக்கரையா நல்லா இருக்கீங்களா என்றார் துண்டெடுத்து வேர்வை துடைத்தபடி.